ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மூவி வாய்ஸர் சேனல். இந்த வீடியோவில் இப்போது இந்த மார்ச் மாதம் ரிலீஸ் ஆக போகிற கோலிவுட் படங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அண்ட் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஸ்டார்டிங்கில் மார்ச் 7 அன்னைக்கு கிங்ஸ்டன் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தில் நம்ம ஜிவி பிரகாஷ் அண்ட் திவ்ய பாரதி இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு சி அட்வென்ச்சர் ஹாரர் த்ரில்லர் மூவி. இதான் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆக போகிற ஒரு சி ஃபேண்டசி மூவி அப்படின்னு சொல்லி தான் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தாலே நமக்கு தெரியும் அந்த அளவுக்கு செம்மையாகவே எஃபோர்ட் போட்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இது வந்து ஜிவி பிரகாஷுடைய 25வது படம் அண்ட் அவருடைய கெரியர்லேயே இது ஒரு ஹை பட்ஜெட் மூவி அவருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்றத கிளியர் விஷனை கொடுத்துட்றாங்க. அதாவது ஒரு கடலுக்குள்ளே அதான் ஹாரரான ஒரு விஷயம்லாம் நடக்குது. அங்கே சில மான்ஸ்டர்ஸ் மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வருது. அதுக்கிட்டேருந்து இவங்க எப்படி சமாளிக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் ட்ரெய்லரில் அவங்க காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படம் வந்த பிறகு தான் இது எப்படி இருக்குது அப்படின்றத நான் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். மற்றபடி ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஹாரர் ஃபில்மாக இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. அடுத்ததாக மார்ச் 7 அன்னைக்கே வந்து மர்மர் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாரர் தமிழ் மூவி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோடைய கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில யூடியூபர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு அமானுஷமான இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் அவங்க விளாக் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் அவங்க போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோடைய கதை. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை எப்படி எடுத்திருக்காங்கன்னா ஒரு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஃபிலிமாகவே எடுத்திருக்காங்க. அதாவது யூடியூப்பில் விளாக்லாம் பண்ணுவாங்க தெரியுமா, அவங்க கையிலே வந்து கேமராவை பிடிச்சிக்கிட்டு அவங்க அப்படியே சுற்றி என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேமரா ஃபுட்டேஜில் எடுக்கப்பட்ட படம் தான் இது. அது நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியும் எந்த மாதிரி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. இந்த படம் வந்த பிறகு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நிறம் மாறும் உலகில். இந்த படம் மார்ச் 7 அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் நம்ம ரியோராஜ், பாரதி ராஜா, நட்டி நட்ராஜன் அண்ட் யோகி பாபு இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் வந்து இவங்க சேர்த்து இந்த ஒரு படத்தில் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த 4மே பார்த்தீங்கன்னா ஒரு உமன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. உமன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அவங்க என்னென்ன மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்லாம் சமாளிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவங்க வந்து அதில் சொல்ல போகிறாங்க. ஸோ அதுதான் இந்த ட்ரெய்லர்லேயுமே அவங்க காமிச்சிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் ஹார்ட். இந்த படம் வந்து நம்ம ரியோராஜ் அவர் தான் நடிச்சிருக்காரு. அவர் கூட கோபிகா ரமேஷ் இவங்க 2 பேருமே சேர்ந்து நடித்த படம் தான் ஸ்வீட் ஹார்ட்டு. கோபிகா ரமேஷ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிராகன் படத்தில் நம்ம ஹீரோவோட ஸ்கூல் டேஸில் ஒரு பொண்ணு ரிஜெக்ட் பண்ணியிருப்பா. அந்த பொண்ணு தான் இந்த படத்துடைய ஹீரோயின். இந்த படமும் ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் கான்செப்டான ஒரு படம் தான். அது ட்ரெய்லர் பார்க்கும்போதே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுலர் படம் பார்த்துருந்தீங்கன்னா ஸோ அந்த படத்துடைய கான்செப்ட் தான் இந்த படத்தில் அப்படியே வச்சுருக்காங்க. அதுதான் ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு தோணுது. இந்த படம் வந்த பிறகு இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். நெக்ஸ்ட் படம் மார்ச் 14 ரிலீஸ் ஆக போகிற கிஸ். இந்த படத்தில் நம்ம ஆக்டர் கவின் அண்ட் பிரீத்தி அஸ்ரணி இவங்க 2 பேருமே சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி தான் போல். இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது அதான் டீசர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டீசரை பார்க்கும்போது இதோட படத்தோட ஸ்டோரியை வந்து நம்மளால் கணிக்க முடியல. பட் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து வீர தீர சூரன். இந்த படம் வந்து நம்ம விக்ரம் உடைய கெரியரில் இப்போது ரீசெண்டாக அவருடைய படம் வந்து அதிகமாக வரலை. பட் இப்போ வர படத்தில் அதிகமாக ஹைப் இருக்கிற படம் வந்து இந்த படம் தான். இந்த படமே கொஞ்சம் தள்ளி போயிட்டு தான் இருந்துச்சு. இப்போது கடைசியாக மார்ச் 28 அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து விக்ரம், எஸ்ஜே சூர்யா இவங்க எல்லாருமே சேர்ந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோடைய டீசருமே ரொம்ப நல்லா இருந்தது, ப்ராமிசிங்காகவும் இருந்தது. நம்ம விக்ரமோட ஸ்டைலு, அந்த ஆக்ஷனு இது எல்லாமே வந்து சூப்பராக காமிச்சிருந்தாங்க ட்ரெய்லரில். அந்த படத்தை நம்ம வெயிட் பண்ணி தேட்டரில் பார்த்துடலாம். அண்ட் அவ்வளோதான் கைஸ், இந்த மாதம் ரிலீஸ் ஆக போகிற பெரிய படங்கள்லாம் இதுதான். அண்டு இன்னும் சில படங்கள் வந்து நான் மிஸ் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் போடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் முக்கியமாக நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த மூவி அப்டேட்ஸ் அதில் வந்து உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் அவ்வளோதான் கைஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப்.